இந்தியாவின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான 2024 மக்களவைத் தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் பாஜக கூட்டணி 350க்கும் மேற்பட்ட இடங்களிலும், இந்தியா கூட்டணி 130க்கும் மேற்பட்ட இடங்களிலும், இதர கட்சிகள் 40க்கும் மேற்பட்ட இடங்களிலும் வெற்றி பெற சாத்தியக்கூறு இருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. பெரும்பான்மைக்கு 272 தொகுதிகள் தேவை என்பது குறிப்பிடத்தக்கது. 7 கட்ட தேர்தல்களில் பதிவான வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் என்பது அன்றைய மாலைக்குள் தெரிந்துவிடும். இந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பெரும்பாலானவற்றிலும் மீண்டும் பாஜகவே ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணிக்கு 33 முதல் 37 இடங்களும், பாஜகவுக்கு 2 முதல் 4 இடங்களும், அதிமுகவுக்கு 0 முதல் 2 இடங்களும் கிடைக்க வாய்ப்புள்ளதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. கடந்த ஏப்ரல் 19, 26, மே 7, 13, 20, 25 ஆகிய தேதிகளில் 6 கட்டமாக 485 தொகுதிகளில் தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் 7 மாநிலங்கள், ஒரு யூனியன் பிரதேசத்தில் இறுதி மற்றும் 7ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் சனிக்கிழமை நடந்து முடிந்தது. உத்தரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாபில் தலா 13 தொகுதிகள், மேற்கு வங்கத்தில் 9, பீகாரில் 8, ஒடிசாவில் 6, இமாச்சல பிரதேசத்தில் 4, ஜார்க்கண்டில் 3, சண்டிகரில் 1 தொகுதி என மொத்தம் 57 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடந்தது. மேற்கு வங்கத்தின் சில பகுதிகளை தவிர பெரும்பாலும் அமைதியான முறையிலேயே தேர்தல் நடந்து முடிந்தது. மேற்கு வங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடிகளில் புகுந்த மர்ம நபர்கள் வாக்குப்பதிவு இயந்திரத்தை சூறையாடினர். அதோடு 2 விவிபேட் இயந்திரங்களை குளத்தில் வீசப்பட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. மக்களவைத் தேர்தல் முடிவுகள் நெருங்கி வரும் நிலையில் வாக்குகள் எண்ணப்படுவதற்கு முன்பாக இந்தியா கூட்டணி கட்சிகள் தங்களின் முக்கியமான வியூக கூட்டத்தை டெல்லியில் நடத்தினர். இந்த கூட்டம் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் சனிக்கிழமை நடந்தது. கூட்டத்துக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கார்கே, இந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி 295 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும். எங்கள் கூட்டணி ஒற்றுமையாக உள்ளது. நாங்கள் ஒன்றாக உள்ளோம். எங்களை பிரிக்கும் வேலையை செய்யாதீர்கள். இந்தியா கூட்டணி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் பங்கேற்க முடிவு செய்துள்ளது என்று தெரிவித்தார். பாஜகவின் 10 ஆண்டு கால பாசிச ஆட்சியை வீழ்த்தி இந்தியாவை காக்க உருவாக்கப்பட்ட இந்தியா கூட்டணி மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து வெற்றியின் முகட்டில் நிற்கிறது. தங்களது இடைவிடாத பரப்புரையின் மூலம் இந்தியா கூட்டணியின் முன்னணி தலைவர்கள் பாஜக உருவாக்கிய போலி பிம்பத்தை மக்கள் மன்றத்தில் உடைத்தெறிந்திருக்கிறோம். இந்தியா கூட்டணியின் வெற்றி செய்திக்கு இன்னும் 3 நாட்களே உள்ளன என தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் கடந்த 3 நாட்களாக மேற்கொண்டு வந்த தியானத்தை பிரதமர் மோடி நிறைவு செய்தார். தியானம் முடிந்து திருவள்ளுவர் சிலைக்கு தனிப்படையில் சென்ற பிரதமர் மோடி அங்கிருந்து திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தியானத்தை முடித்த பிரதமர் மோடி தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை அணிந்திருந்தார். தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் தடையில்லா சீரான மின்சாரம் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அறிவித்துள்ளது. மேலும் கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக மின்சார விநியோக பாதையில் உள்ள மின்மாற்றிகள், புதைவட கம்பிகள் மற்றும் மின்கம்பிகளில் அவ்வப்போது ஏற்படும் பழுதுகள் காரணமாக சில இடங்களில் மின்தடை ஏற்படுகிறது என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் ஞாயிற்றுக்கிழமை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அளிக்கப்படும் வரை காசாவில் போர் தொடரும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு மீண்டும் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அதனை இஸ்ரேல் நிராகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புனேவில் அதிவேகமாக காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய வழக்கில் சிறுவனின் தாயார் ஷிவானி அகர்வால் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக ரத்த பரிசோதனைக்கு சிறுவனின் ரத்த மாதிரிக்கு பதிலாக தனது ரத்த மாதிரியை ஷிவானி கொடுத்திருந்தது அம்பலமானது. இதன் பேரில் ஷிவானி மீது போலீசார் வழக்கு தொடர்ந்திருந்தனர்.